இவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று, அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இதை செய்யுங்கள். தனுசு ராசிக்கு இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இறைவனை சரணடையும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது. பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது. இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது. ஆண்டுக்கு 24 ஏகாதசிகள் உண்டு. அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. திருமாலின் திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம். ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க இயலாத விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும்போது, தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது முரன் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலிலுள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். முரன் என்ற அசுரனை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி. அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வரமளித்தாள் பெருமாள். தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது. மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார். அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர். இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, ஏகாதசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பது பொருள். ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும். இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும். மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மதுகைடவர் என்கின்ற அசுரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர். எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர். அப்படியே அருள் செய்தார் பெருமாள். இதன் பொருட்டே சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமால். ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்பிறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும். நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார். ஸ்ரீரங்கநாதரும் அப்படியே ஆகட்டும் என்று அருளினார். அதன்படி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கும்போது, ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும். ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நீர் மட்டும் பருகலாம். 10வது
திதியாக தசமி 11வது நாளில் திதியாகி ஏகாதசி 12ஆம் திதியாகிய துவாதசி என்று 3 தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் திருமால். அந்த ஐதீகத்தை சம்பிரதாய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது. மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும். மேலும் பித்ரு தோஷம் நீங்கும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல 7 ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது. தீராத நோய்கள் தீரும், சகல செல்வங்களும் உண்டாகும், சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள், பகைவர்கள் நீங்குவார்கள். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும். இந்த பிறவியில் நிலைத்த புகழ், நோயற்ற வாழ்வு, நன்மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் அருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ஏகாதசியான இன்று மேஷராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் பாக்கியாதிபதி சூரியன் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது லாபத்தை அதிகரிக்க வைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் அது ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல பெண்கள் வழியில் நன்மைகளும் உதவிகளும் தானாக உங்களை தேடி வர இருக்குது. தொழில் வியாபாரம் செழிப்படையுங்க. கணவன் மனைவி உறவுகள் மேன்மை அடைய இருக்குதுங்க. புதிய வீடு வாங்கும் யோகத்தை உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தொழில் விஸ்தரிப்பு முயற்சிகள் பலன் அளிக்குங்க. 5ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால தாயினுடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க. அவரோடு கருத்து வேறுபாடும் முரண்பாடுகளும் ஏற்படும், மருத்துவ செலவுகளும் உண்டுங்க. ராசியில் சூரியன் இருப்பதால் பிறர் செய்திகளை நீங்கள் பரப்பும் பொழுது கவனம் தேவைங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு. உஷ்ணவியாதிகள் தொந்தரவுகள் உண்டுங்க. ஏன்னா ஜென்மத்தில் சூரியன் இருப்பதால உஷ்ணவியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால வெயில் நேரத்தில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது மேலும் நல்லது. நட்பு வட்டாரங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அம்பாலையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்க. மட்டுமில்லாம வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை இன்றைய நாளில் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.